ஸ்டாப் மாமே. இனிமே திலோத்தியை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். அவளை தேடி ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. அங்கே பார். Follow me. என்ன நவகிரகங்கள்லாம் சேர்ந்து என்ன சுத்துது? நிம்மி, உங்களுக்கு திலோத்தின்னு வீட்டுல ஒரு செல்ல பேர் இருக்குல்ல, அந்த பேர்ல தான் நீ சத்யாவுக்கு அடிக்கடி பேஜர்ல பேஜார் கொடுக்குற. உன்னை கண்டுபிடிக்க முடியாததுக்கு நாங்க என்ன வாங்க மாட்டேனா? என் பேர் என்ன தெரியுமில? ஜூப்ளி. ஐடியா ஜூப்ளி. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் சத்யாவை டெய்லி மீட் பண்றேனே. எதுவா இருந்தாலும் நேர்லயே சொல்லிருப்பேனே. ஏன் பேஜர் எல்லாம் கொடுக்கணும்? ஆமா, யார் அந்த திலோத்தி? உன்னை நான் மாடலா வச்சு வரைஞ்ச அந்த ஓவியம் ஜூனியர் விடன்ல வந்திருக்கு. அதுக்கு காரணமே திலோத்தி தான். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது அவன் சொல்ல மறந்துருப்பான். ஜூனியர் விகடன்ல வந்த ஓவியத்தை பார்த்து சத்யாவுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு. அதனால அதை அனுப்பிச்ச திலோத்திக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு துடிக்கிறான். ஆனா அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. டேய், கண்டுபிடிக்கலாம்டா. கண்டுபிடிக்கிறோம். எப்படி? வாங்க வாங்க, டீடைலா பேசுவோம். ஓகே, பாய். சத்யா, பத்திரிக்கையில வந்ததே சொல்ல மறந்துட்டீங்க. பரவாயில்ல. அதை அமிச்ச திலோத்திக்கு தேங்க்ஸ் சொல்ல தேடும் போது மாடலா இருந்தா எனக்கு தேங்க்ஸ் கிடையாதா? ரொம்ப நெருக்கமா உள்ளவங்க யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. டேய் 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 டேய், வலிப்பு வந்து யார் பாருங்க. டேய் நில்றா, நில்லண்டா. நீ உருப்படாத ஐடியாவா கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுக்காக உன்னை மன்னிச்சு உன் கூட நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனா திலோத்தியை காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு கூட்டு வந்திருக்கியே, இங்க டிக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போலாங்கறியா? அங்கதான் நிக்கிறேன் இந்த ஐடியா ஜூப்ளி. நோ நோ, சாஞ்சிருக்கேன். மாத்திக்கிறேன். சத்யா, நீ வரைஞ்ச ஓவியத்தை 8 மணி பஸ்ல தான் ஓட்டுன? எஸ், கரெக்ட். தினந்தோறும் திலோத்தி காலேஜுக்கு இதே பஸ்ல தான் போறா, இதே பஸ்ல தான் வர்றா. சோ இந்த ஐடியா ஜூப்ளியோட ஐடியா பிரகாரம் பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒவ்வொரு பொண்ணுகிட்டயா உன் ஊர் என்ன பேர் என்னன்னு விசாரிப்போம். அதுல திலோத்தி யாருங்கிறத கண்டுபிடிப்போம். வெரி ஈஸி. ஃபாலோ மீ. நீங்க ரெண்டு பேரும் பேக்க பாருங்க, நாங்க ரெண்டு ஃப்ரண்ட பாக்குறோம். ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? லக்ஷ்மி. அம்மா லட்சுமி தாயே, உன்னுடைய அருள் மட்டும் தான் எனக்கு கிடைக்கல. எங்களை எப்படியாவது வசதி ஆக்கிடு. ஸ்டூபிட். ஹோம்லி கேர்ள். பாப்பா மெயின்டைன் பண்ணு. வாயை கொடுத்த விதமே தப்பு. இப்ப நான் ஓபன் பண்றேன் பாரு. மேடம் மேடம் மேடம், உங்க பேர் என்ன மேடம்? உஷா ஐயர். வேண்டாமா, ஆம்பளைங்க பேருக்கு பக்கத்துல ஜாதி பேரை சேர்க்கறதுனாலதான் இந்த நாடே இன்னைக்கு கலவரத்துல இருக்கு. தாய்க்குள்ள எல்லாருமே கருணை ஜாதி. உங்க பேருக்கு பக்கத்துல உஷா ஐயர், லலிதா நாயர், பிரியா பிள்ளைன்னு ஜாதி பேரை சேர்க்க வேண்டாம். இந்த நாடு தாங்காது. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு திலோத்தி தானே? இல்ல, தாரா. வெறும் தாராவா இல்ல புல்புல் தாராவா? ஏய், இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. சத்யா, பின்னாடி ஓரமா உயரமா ஒரு பாச்சி உட்கார்ந்து இருக்கு. அது பேர் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். தேவையில்லை. ஏன்? ஒருவேளை அது எரியிற நெருப்புல மாட்டுச்சுன்னா கருகாமலே செத்து போற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அண்டங்காக்கா கருப்பு. அது திலோத்தியா இருந்தா என்ன, திரௌபதியா இருந்தா என்ன? வேண்டாம், விடுறா. ஆனா கண்டிப்பா இது மிஸ் ஆகவே ஆகாது. முன்னாடி ஒரு பாட்டு இருக்கு, கேட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? கண்டிப்பா இது திலோத்தியா தான் இருக்கும். எங்க உங்களை தான்? ஷில்பா. தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு கேட்டேன்ப்பா. என்ன மாதிரி ஒரிஜினலா ஐடியா கொடுக்கறவங்களுக்கு கெட்ட பேர் வரும்டா. டேய் டேய், ஜஸ்ட் மிஸ். இவ மட்டும் என் கையில மாட்டி இருந்தா அடிச்சு பின்னிருப்பியா? இல்ல, ஃப்ரெண்ட் தானே, போனா போகுதுன்னு விட்டுருக்கவா? பயப்பட போறாங்க. ஹாய் தக்கலத்தி பேபிஸ், ஹவ் ஆர் யூ? என்ன தெரியுதுங்களா? தெரியலையே. நான் தான் கலிவரதன். ஷார்ட்டா கலின்னு கூப்பிடுவாங்க. ஐ அம் பிரஷ் பெருமாள். ஷார்ட்டாவும் நீட்டாவும் ஒரே மாதிரி தான் கூப்பிடுவாங்க. தேங்க் யூ. எங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. சைதாபேட்ல செருப்படி வாங்குனீங்களே. ஏய் வாங்கடா. திலோத்தி யாருங்க? திலோத்தி நீங்க தானே திலோத்தி? இல்லையே. இறங்கி வைக்கல போர்டு பாக்கல. லேடிஸ் பஸ்ல வந்து ஏறிக்கிட்டு போயா. ரைட் ரைட். என்னடா
ஜெயா படத்தை வச்சு அவ காத்திருந்த கடைசி நாட்கள், அவ கண்ணுல இருந்த ஏக்கத்தை எதிர்பார்ப்பேன். நீ வரைஞ்ச தப்பு. காதலி சொன்னாள், நான் மகிழ்ச்சியின் பகுதி, துக்கத்தின் பாகம். நான் தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமே. நான் எப்போதும் தலைகுனிந்து என் நிழலை பார்ப்பதே இல்லை என்றாள் காதலி. இன்ட்ரெஸ்டிங். என்ன பண்ற நீ? நான் பெயிண்டிங்கை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். கவிதை புக்ல உனக்கு பெயிண்டிங்க பத்தி போட்டிருக்காங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், போய் படு. லவ் பண்றியா? சொல்லு, லவ் பண்றியா? என்ன நீ ஒரு அண்ணன் தங்கச்சி கேட்கிற கேள்வி அது? லவ் பண்றவங்க தான் தனியா சிரிப்பாங்க, தனியா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லு. அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? மாட்டேன். சொல்லு. ஆமா, நான் லவ் பண்றேன். அம்மா அண்ணன் love பண்ணு. கத்தாத. யார் அவ? பாத்தியா, ஒண்ணு ஒண்ணா கேக்குற. அம்மா அண்ணன் love பண்ணு. கத்தாத, நான் சொல்றேன். சொல்லு. திலோத்தி. யாரு? அந்த பேஜர் பார்ட்டியா? கட்டி புடிச்சு முத்தெல்லாம் கொடுத்தாச்சா? அதெல்லாம் இல்ல. ஏன் தர மாட்டேன்ட்டாளா? நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்ல. சாரிடா, கூடி சீக்கிரம் பாத்துருவ. ஆல் தி பெஸ்ட். The beautiful statue that is அழகான சிலை. ஏப்பா, இந்த சைஸ்க்கு நம்ம எப்ப சிலை செய்ய போறோம்? இந்த சைஸுக்கு கல்லு கிடைக்கும் போது செய்யலாம். ஏய், இவனை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது. எதுக்கு இந்த ஜெர்க்கு? டேய், நான் ஐ லவ் யூ சொல்லி என்ன செருப்பாடி சொன்னாலே சுதா, அவ வரடா. வரட்டும் வரட்டும், பாரு இப்ப என்ன நடக்குன்னு. நீ யாருங்கறத காட்டு. டெஃபினெட்லி செருப்படி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க செருப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கழட்டட்டுமா? உங்க சுடிதார் கூட தான் நல்லா இருக்கு. அதையும் கேட்காதீங்க, நல்லா இருக்காது. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. அதுக்கெல்லாம் எங்க அப்பாக்கு நேரம் இல்ல சக்கலத்தி பேபி. ஹேய் பேபி பேபி. ஹேய் டேய், பே. சன் டிவில இருந்து ஆள் வருதுடா. அதுக்கு முன்னாடி அடி வாங்குனத சன் நியூஸ்ல கவர் பண்ண போறாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். நாங்க சன் டிவில இருந்து வந்திருக்கோம். அப்ப விரும்பி கேட்ட பாடல்ல அலைபாயுதுல இருந்து ஒரு பாட்டு போடுங்களா? பாட்டெல்லாம் ஒண்ணும் போடல, ஒரு புதுமையான நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். காதலை பத்தி ஒரு கவிதை சொல்ல முடியுமா? செருப்பில்லாத பெண்களை மட்டும் காதலியுங்கள், அப்போதான் உங்கள் மானம் காப்பாற்றப்படும். என்ன அனுபவமா? ஓகே, நீங்க சார்? இளைஞர்களே. யாரு? ஒண்ணு இல்ல, இளைஞர்களே, ஓஹோ. முகம் தெரியாத பெண்ணை மட்டும் காதலிக்காதீர்கள். ஏனென்றால் நாய் துரத்தும். வணக்கம். சோ உங்களுக்குலாம் காதல்ல பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு? சிகரெட்டும் காதலும் ஒன்று, இரண்டுமே உதட்டோடு உறவாடி உள்ளத்தை புண்ணாக்கும். பா, ரெண்டுத்தையும் ஆரம்பிச்சா பிரிக்க முடியாது இல்லையா? நேச்சுரலி. இந்த இம்சையே என்ன விட்டு பிரிக்க முடியல. நீங்க சார்? காதலுக்கு கண் இல்லை, அது அந்த காலம். காதலுக்கு காதலியே இல்லை, அது இந்த காலம். காதலுக்கு இறந்த காலம், எதிர்காலம். காதல் நிகழும் போது அது ஒரு ராகு காலம். ஏதாவது புரிந்ததாமா? ஒண்ணுமே புரியலையே. அதான காதலே. சூப்பர். இப்ப சூப்பரா பார்க்க போறீங்க. மாப்ள இங்க வா. இவன் எங்க ஃப்ரெண்ட் சத்யா, எங்க காலேஜ்ல லோக்கல் கவிஞன். இவன் காதலை பத்தி பாடினா நீங்க அசந்துருவீங்க. காதலை பத்தி ஒரு கவிதை எடுத்து விடு. சொல்லுங்க சார். இல்ல, கம் ஆன். காதலி சொன்னாள், நான் மகிழ்ச்சியின் பகுதி, துக்கத்தின் பாகம். நான் தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமே. நான் எப்பொழுதும் தலைகுனிந்து என் நிழலை பார்ப்பதே இல்லை. காதலன் சொன்னான், இனி நீ மகிழ்ச்சியின் பகுதியோ துக்கத்தின் பாகமோ அல்ல, என்னில் ஒரு பாதி. நீ தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமல்ல, இனி நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் இருப்பேன். உன் நிழலை நீ பார்ப்பதில்லை என்றாய், இனிமேல் பார். ஏனென்றால் உன் நிழலாக இருப்பது நான் அல்லவா? ஏதோ ஒரு காரணத்துக்காக காதலை வெளியிலேயே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க காதலிக்கு காதலன் சொன்ன பதில் ரியலி சூப்பர். Thank you. Thank you. Thank you. Bye. Bye. உண்மை சொல்லு, யார் எழுதின கவிதை? ஐயோ, டேய் விடுங்கடா, எங்கேயோ சுட்டுருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது.
மாஸ்டர் என்ன மெசேஜ் கொஞ்சம் பாருங்க. உங்களை மகாபலிபுரத்தை மீட் பண்றதா திலோத்தினி யாரோ மெசேஜ் கொடுத்திருக்காங்க. திலோத்தி 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 இதுக்கு மேலேயும் என்னை தவிக்க விடாம நேர்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காதல்ல காத்துக்கிட்டு இருக்கிறது சுகம்தான். ஆனா ரொம்ப நேரம் இல்ல, நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை தேட வச்சு நீங்க ரசிக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணா அது ரசிப்பா இருக்கலாம், ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நம்மளை யாராவது நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கூடயே இருக்கணும், நடக்கிற எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லணும் நம்ம ஆசைப்படுவோம். நானும் அப்படித்தான். ஒவ்வொரு நாள் விடியும் போதும் முதல்ல உங்க கூட தான் பேசணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் முடியும் போதும் உங்களை பார்க்க முடியலையே, உங்க கூட பேச முடியலையேன்னு நான் தவிச்சு போயிருக்கேன். நீங்க தான் யாருன்னு தெரியலையே, அதனால நான் எத்தனை நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேன் தெரியுமா? திலோத்தி டேய், நீங்க எங்கடா இங்க? உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். டேய், நீ உண்மையிலே திலோத்திக்கு நன்றி சொல்றதுக்கு தான் ஃபாலோ பண்றியா, இல்ல அதையும் மீறி ஒருபடி போய் உண்மையிலேயே அவளை லவ் பண்றியா? டேய், எல்லா பசங்களும் உதட்டோட வேணா ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம், ஆனா மனசுக்குள்ள லவ்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எனக்கு தெரியாதா? அதனால தான்டா திலோத்தின்ற பேர்ல நாங்களே ஒரு பேஜர் தட்டி விட்டோம். ஆனா பேஜர் மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடி நீ இங்க நிக்கிற. இதுல இருந்து உறுதியா நீ அவளை லவ் பண்றேங்கிறது தெரிஞ்சு போச்சுடா. அந்த பார், உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு பிளான் பண்ணோம். அநியாயமா நீ ஒரு லூசு கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. ஐ அம் வெரி சாரி. நம்ம எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் சொல்றா? 4-5 வருஷமா. இந்த 4-5 வருஷமா உங்ககிட்ட ஏதாவது நான் மறைச்சிட்டேனடா? டேய், என் ஃபேமிலி மேட்டர்ல இருந்து என் பர்சனல் மேட்டர் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன் சந்தோஷம் துக்கம் எல்லாம் சரிசமமா பகிர்ந்துக்கிறதா ஃப்ரெண்ட்ஷிப் நான் நினைக்கிறேன். டேய், இப்ப சொல்றேன்டா, நான் திலோத்தியை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவளை பார்க்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவம் கிடக்குறேன். போதுமா? நான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்களும் மரியாதை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.